ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற ரெசிபி தால் மக்னி. தால் மக்னி வந்து ரொம்ப டேஸ்ட்டாக எப்படி பண்ணலான்றது பார்க்கலாம். வாங்க வீடியோ பார்க்கலாம். தால் மக்னி வந்து கருப்பு உளுந்தில் செய்வாங்க. கருப்பு உளுந்து, அதுக்கப்புறம் ராஜ்மா பீன் இது கூட நம்ம சேர்த்துக்கலாம். பட் வெறுமனே கருப்பு உளுந்துலையும் செய்யலாம் நம்ம. இப்போ நான் வந்து கருப்பு உளுந்தை வந்து ஓவர் நைட் வந்து நான் ஊற வச்சுருக்கேன். அப்போ தான் நமக்கு நல்லா குலைவாக வேகும். அதனால வந்து நான் ஓவர் நைட் ஊற வச்சுருக்கேன். இல்லைன்னா ஒரு 4 hours ஆகுது கருப்பு உளுந்து வந்து ஊறி இருக்கணும். இப்போ நான் ஊறின உளுந்தை வந்து நம்ம இதர் குக்கரில் வந்து 5 விசில் விட்டு எடுத்துக்கலாம். அப்படி இல்லைன்னா நான் வந்து இப்போ என்ன பண்ணுறேன்னா குக்கரில் ஆட் பண்ணி நல்லா ஒரு பாயில் வர வரைக்கும் ஓப்பனில் வச்சுட்டு அப்புறமா சிம் பண்ணி ஒரு 30 to 40 minutes வரைக்கும் அப்படியே சிம்மில் விட்டுட்டோன்னா 30 minutesே போதும். சிம்மில் விட்டுட்டோன்னா நமக்கு நல்ல குலைவாக வெந்துடும், நல்லா சாஃப்டாக இருக்கும். இதை நம்ம கரண்டி வச்சு மசிச்சாலே நல்லா மசிச்சிடலாம். ஸோ 1-2 மசிச்சாலே போதும். இப்போ நான் எண்ணெய் ஊற்றி ஷாஹி ஜீரா வந்து அதில் போட்டிருக்கேன். எண்ணெய் ஊற்றலாம், அப்படி இல்லைன்னா பட்டரில் செஞ்சாலுமே நல்லா ரிச்சாக இருக்கும் கிரேவி. ஸோ இப்போ வந்து நான் வந்து ஷாஹி ஜீரா போட்டிருக்கேன். அப்படி இல்லைன்னா நார்மல் ஜீரகம் போட்டு வெங்காயம் சேர்த்து நல்லா வதக்க போகிறோம். இப்போ வெங்காயம் வந்து நான் இங்கே யூஎஸில் வந்து 2 பெரிய வெங்காயம் பெருசாக இருக்கும் ரொம்ப. நம்ம ஊர்லனா வந்து ஒரு 4 பெரிய வெங்காயம் அளவுக்கு வந்து நல்லா பொடியாக வெட்டி அது கூட வந்து பச்சை மிளகாயும் சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம். நான் வந்து உப்பு சேர்த்து வெங்காயம் யூஸ்வலாக வதக்குவேன். அதுக்கப்புறம் வந்து ஓரளவு வெங்காயம் வந்து நல்லா குலைவாக ஆனதுக்கப்புறமா நம்ம இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு வந்து சேர்க்கணும். இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துட்டு அடுப்பை சிம் பண்ணி நல்லா பச்சை வாசனை போகிற வரைக்கும் பக்கத்துலேயே நல்லா இருந்து அதை வந்து அடி பிடிக்காமல் கிண்டிக்கணும். ஒரு 1.5 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்து இப்போ அதுவும் பச்சை வாசனை போய் எண்ணெய் பிரிஞ்சு வர அளவுக்கு அதை வதக்கியாச்சு. இப்போ நான் வந்து ஒரு 4 தக்காளி பொடியாக வெட்டி வச்சுருக்கேன். அந்த தக்காளியை வந்து நான் ஆட் பண்ணி இது கூடவே உப்பும் சேர்த்து நல்லா வதக்கி எடுத்துக்க போகிறேன். நம்ம தக்காளி சேர்த்துட்டு வெங்காயம் வெங்காயம் எப்படி குலைவானுச்சோ அது மாதிரி தக்காளியும் நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வர வரைக்கும் நம்ம வந்து வதக்கி எடுத்துக்கிறோம். அதுக்கப்புறமா வந்து மஞ்சத்தூள், மிளகாய்த்தூள், மல்லித்தூள், சீரகத்தூள் இதெல்லாம் வந்து சேர்த்து நம்ம வதக்க போகிறோம். மல்லித்தூளும் சீரகத்தூளும் 1 டேபிள் ஸ்பூன்னா மிளகாய்த்தூள் வந்து 1.5 டேபிள் ஸ்பூன் போடணும். அதுதான் வந்து ரேஷியோ. அது வந்து நம்ம வந்து கிரேவிக்கு தகுந்த மாதிரி அதை அட்ஜஸ்ட் பண்ணிக்கணும். ஆனால் மிளகாய்த்தூள் வந்து கொஞ்சம் கூட இருக்கணும். இப்போ வந்து பார்த்திங்கன்னா நம்ம இது எல்லாத்தையும் சேர்த்துட்டு எண்ணெய் பிரிஞ்சு வர்ற வரைக்கும் நல்லா வதக்கி எடுத்துக்கிறோம். எண்ணெய் பிரிஞ்சு வந்து அந்த பச்சை வாசனை எல்லாம் பொடியோட பச்சை வாசனை போனதுக்கப்புறமா வேக வச்ச கருப்புளுந்தை வந்து இது கூடவே ஆட் பண்ணிவிட்டு இது நல்லா கொதிக்கிற வரைக்கும் நம்ம வெயிட் பண்ண வேண்டியதான். உப்பு சேர்த்துக்கணும் தேவையான அளவு. அதுக்கப்புறம் வந்து நான் உளுந்து நம்ம அடி பிடிக்கும், அதனால் வந்து கொதி வர வரைக்குமே நம்ம அப்பப்போ வந்து அதை கிண்டி விட்டு ஒரு நல்ல கொதி வந்ததுக்கு அப்புறமா நம்ம வந்து கரம் மசாலா வந்து ஒரு 1/2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சேர்க்குறோம். கரம் மசாலா வந்து சேர்த்ததுக்கு அப்புறமா திரும்பவும் நல்ல ஒரு கொதி வரணும். கரம் மசாலா வந்து இந்த ஸ்டேஜில் போட்டோம்னா நல்ல ஒரு ஃப்ளேவர், அந்த வாசனை நல்லா இருக்கும். அதுக்கப்புறம் வந்து பட்டர் சேர்க்குறோம். இப்போ தான் நான் வந்து கிரேவிக்கு பட்டர் சேர்க்குறேன். நம்ம ஸ்டார்டிங்கில் சேர்த்து பண்ணலாம், பட் நான் வீட்டுக்கு இப்போ பண்ணுறதுனால நான் இந்த ஸ்டேஜில் தான் சேர்க்குறேன். ஒரு 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு பட்டர் சேர்த்துட்டு ஒரு 1/2 கப்பு வந்து ஃப்ரெஷ் க்ரீம் வந்து நான் ஆட் பண்ணிவிட்டு எண்டில் வந்து கொத்தமல்லி தூவுறேன். இது அப்படியே நம்ம மூடி வச்சுட்டு நம்ம சாப்பிடும்போது சர்வ் பண்ணலாம். நான் வந்து உங்களுக்கு இப்போ காட்டணுங்கிறதுக்காக அதை மிக்ஸ் பண்ணி காட்டுறேன். இப்போ சூப்பராக டேஸ்டியான ஈஸியான தால் மக்னி வந்து ரெடி ஆயிடுச்சு. ரொம்ப சிம்பிளாக பண்ணிடலாம். கெஸ்டெல்லாம் வரும்போது பண்ணோன்னா ரொம்ப ரிச்சாக இருக்கும் இந்த கிரேவி தால் மக்னி. ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு எனக்கு கமெண்ட்டில் சொல்லுங்கள்.